டெட்டு, டிஎன்பிசி 2க்குமே வந்து ஒரே சிலபஸ் தான். 6 டூ 10. இப்போ 6ஆம் வகுப்புல முதல் பாடல் பார்க்கலாம். பாரதிதாசன் எழுதின ஒரு பாடல். இப்போ இன்ட்ரோல என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது." இந்த 2 வரியில என்ன சொல்றாங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு செயல செய்ய ஆரம்பிக்கும்போது, தெய்வத்த வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் செயல செய்ய ஆரம்பிப்போம். அது மாரி தமிழ வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்யுளையோ, இல்ல மத்த கதைகளையோ சொல்ல வந்து இலக்கியங்கள் ஆரம்பிக்கின்றன. அடுத்து வந்து தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. மரபு அப்டின்னா என்னன்னா, மரபு அப்டின்னா தொன்று தொற்று காலங்காலமாக நம்ம திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் தான் வந்து மரபுன்னு சொல்லுவாங்க. வழி வழியாக. அப்போ தமிழ வணங்குறது இன்னைக்கும் ஒரு மரபா இருக்கு. வணங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செய்யுள் சம்மந்தமான எழுதுறதோ, இல்ல கவிதைகள் எழுதுறதோ, இன்னைக்கு வரைக்கும் இலக்கிய மரபா இருக்கு. அடுத்து பாரதிதாசன் வந்து தமிழை பலவாறாக போற்றுகிறார். அவர் வந்து முத்தே மணியே அப்படிங்கிற மாரி, குழந்தைய கொஞ்சுற மாரி கொஞ்சுறாரு. அதுபோல அவர் செந்தமிழுக்கு வந்து பல பெயர்கள் சூட்டி அத சிறப்பிக்கிறாரு. அத வந்து அவரோட பாடல்ல சிறப்பிக்கிறாரு. அது என்ன பாடல் அப்படின்னு பார்ப்போம். "தமிழுக்கும் அமுதென்று பேர்" அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த பாட்டு. "தமிழுக்கு அமுதென்று பேர்" இந்த பாடல் வந்து கேட்பாங்க. டிஎன்பிசில என்ன கேட்பாங்கன்னா, இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. "தமிழுக்கும் அமுதென்று பேர்" இதோட ஆசிரியர் வந்து பாரதிதாசன். அப்போ "தமிழுக்கும் அமுதென்று பேர்" அமுது அப்படின்னா என்னன்னா, அது ஒரு இனிமையான பானம். தேவர்களோட உயிர காப்பாத்துன ஒரு பானம். அதாவது அத குடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் இறப்பே கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு சிறப்புமிக்க பானம். அப்போ தமிழ படிச்சா நமக்கு எப்படி இறப்பு இல்லாம இருக்கும் அப்டின்னா, தமிழ படிச்சுட்டு தமிழ் மூலமா நம்ம இயற்ற பாடல்களோ, இல்ல அது மூலமா நம்ம செய்ற அடுத்த சந்ததிக்கு நம்ம சொல்லிக் குடுக்குற நல்ல விஷயங்களோ என்ன ஆகும் அப்டின்னா, வழி வழியா கடத்தி அவங்களுக்கு நீடூழி வாழ வழி செய்யும். இதுதான் தமிழுக்கு அமுதென்று பேர். இதான் அமுதத்தோட சிறப்பு. தமிழோட சிறப்பு. அதே மாரி, "இன்பத் தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு நேர்." வெற்று உடம்பா இருந்துச்சுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. உடம்புல வந்து உயிர் இருக்கணும். உயிர் இருந்தா தான் எத்தகைய செயல்பாடு வாழ்றதுக்கே அர்த்தம் வந்து உயிர் தான். அப்போ தமிழ் தான் வந்து எங்கள் உயிர் மாரி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றாரு. தமிழுக்கு நிலவென்று பேர். நிலவு எப்படிப்பட்டது? ஒரு பௌர்ணமி நிலவ பார்த்தோம்னா, அ அந்த பொன்னிறம் எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து பார்க்கவே ஒரு பிரைட்டா, அழகா நமக்கு ஒரு நல்ல ஃபீல குடுக்கும். அதோட நிலவு எப்பவுமே நிலவு வந்து குளிர்ச்சிக்கு பொருளா சொல்லுவாங்க. அதோட ஒளி, நில ஒளி வந்து குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கும். தமிழுக்கு நிலவென்று பெயர். சரியா? அதுதான் அவர் பாரதிதாசன் சொல்றாரு. "இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர்." தமிழ் வந்து சமூகத்தோட விளைவுக்கு நீர். விளைவு அப்படின்னா இந்த இடத்துல விளைச்சல் அப்படின்னு எடுத்துக்கணும். பொதுவா ஒரு நிலத்துல வந்து விளைச்சலுக்கு எது ம் மூலாதாரம் அப்படின்னா விளைச்சலுக்கு எது மூலாதாரம் அப்படின்னா நீர். அந்த நீர் போன்றது தான் எங்கள் தமிழ் அப்படிங்கிறாரு. "தமிழுக்கு மனம் என்று பேர்." தமிழுக்கு வந்து மனம் என்று பேர்ன்னு சொல்றாரு. மனம்னா ரோஜா மனம், மல்லிகை மனம், இன்னும் நல்ல நறுமணங்கள், நல்ல நல்ல மணங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மள ஈர்க்கும். அப்படிதான் தமிழ் நம்மள ஈர்க்கும் அப்படிங்கிறாரு. "இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர்." இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்தா இந்தியர்கள் வாழும் பகுதி. தமிழ்நாடு, தமிழர்கள் வாழும் பகுதி. அதுதான் நிருமித்த ஊர் அப்படிங்கிற இந்த இடத்துல பொருள். சரியா? "தமிழ் எங்கள் இளமைக்கு பால்." தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னா, பால் வந்து ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு பானம். அது மாரி நமக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒரு மொழி வந்து தமிழ் அப்படிங்கிறாரு. "இன்பத் தமிழ் புகழ்மிக்க புலவருக்கு வேல்." போர்க்களத்துல வந்து வேல பயன்படுத்தினா வந்து படை வீரர்கள் வெற்றி காண்பாங்க. அது மாரி இந்த புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ ஒரு வேல் வேல் மாரி ஒரு ஆயுதம் மாரி பயன்படுத்தி தங்களோட சொற்போர்ல அ வெற்றி பெறுவாங்க. அ அல்லது சிறந்த ஒரு இலக்கியத்தையோ படைப்பாங்க. இது மூலமா அவங்க அவங்க வாழ்வுல பெருவெற்றி பெறுவாங்க. அப்படிங்கிறது தான் புலவருக்கு வேல் அப்படிங்கிற ஒரு விஷயம். "தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான்." இந்த வானம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லை இல்லாதது. அதே மாரி அ நம்மளோட வெற்றியும் எல்லை இல்லாதது தான். அதாவது வான் போன்ற எல்லை இல்லாதது தான் நம்மளோட வெற்றிக்கு நம்ம ஒரு வெற்றி பெறணும், ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா, அது வந்து எல்லையே இல்ல. அ வானம் அளவுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்த மாரி தான். "இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன்." பொதுவா ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, அல்லது வந்து சோர்வா இருக்கிற டயத்திலயோ வந்து இந்த தேன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நமக்கு சுறுசுறுப்ப தரும், ஆற்றல் அளிக்கும். ஒரு நோய் வந்துருந்துச்சுன்னா, அதுலேருந்து நமக்கு மீட்டெடுக்கும். இது வந்து தேனோட இயல்பு. அப்படிப்பட்டது தான் வந்து தமிழ். அடுத்து "தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல்." அ அறிவுக்கு தோல் அப்படின்னா தோல் சாஞ்சுக்கிற ஒரு இது. இப்போ ஒரு நண்பன் இருக்கான் அப்படின்னா வந்து, அவன் என்ன பண்ணுவான், துன்பமான நேரத்தில தோள் குடுக்குறவன் நண்பன். அது மாரி எங்கள் அறிவுக்கு துணை கொடுப்பது, தோள் கொடுப்பது எது அப்படின்னா தமிழ். அடுத்து வந்து "தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள்." வைரம் பாய்ந்த அ
இதுன்னு வைரம் பாய்ந்த அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத்தமிழ். கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னா வைரத்தினால செய்யப்பட்ட வாள் கொண்டு தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்றார் பாரதிதாசன். வைரத்தின் வாள். ஒரு வாள் வந்து எப்படி கூரியதா மின்னும், நல்ல வாள் அதாவது வைரம் போன்று ஒளிமிக்கதா கூரியதா மின்னும் போது தான் அது வந்து பார்க்க அழகாகவும் பயன்படுத்துறதுக்கு வந்து நல்ல ஆயுதமாகவும் இருக்கும். அப்போது கவிதைக்கு வைரத்தின் வாளாக எது பயன்படுகிறது? தமிழ் பயன்படுகிறது அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. அடுத்து இங்கே சொல்லும் பொருளும் சில இதெல்லாம் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் அப்படின்னா அந்த சொல்லுக்கு உரிய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இது வந்து டிஎன்பிசியில் கேட்குற கேள்வி. பொருள் கேட்பாங்க. நிருமித்த அப்படின்னா நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். உருவாக்கியன்னா நம்ம ஏற்கனவே பார்த்து எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்ற இடத்துல பார்த்தோம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு பொருள். விளைவு, விளைச்சல் அப்படின்னு அர்த்தம். விளைவுனா வளர்ச்சி. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. அசதி அப்படின்னா சோர்வு. சரியா? அடுத்து இந்த பாட்டோட ஆசிரியர் பாரதிதாசனை பற்றி பார்ப்போம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? இவரோட அதாவது அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் வந்து சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் எழுதின பாடல்களை பார்க்குறாரு. அதன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிறார். இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க டிஎன்பிசியில். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு தன்னோட பெயரை மாற்றிக்கிறாரு. இவருக்கு வந்து இன்னொரு பட்டம் என்னன்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சி கவி யாரு? பாரதிதாசன். ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இவர் வந்து பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தன்னோட பாடல்களில் இது மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடுபொருளாக வச்சு இவர் பாடுறதுனால இவரை வந்து புரட்சிகரமான கருத்துக்களை சொல்றதுனால புரட்சி கவி அப்படின்னு சொல்றாங்க. இவர் பாவேந்தர் அப்படின்னும் இவர் இன்னொரு பெயர் இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன். அப்புறம் இந்த தமிழுக்கு அமுதென்று பெயர். இது வந்து எந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் எனும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதுக்கு வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க. இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு. பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிறது நூல். என்ன தலைப்பு அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது. இது வந்து இயல் 1ல் முதல் பாட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து அடுத்து வர எல்லா பாட்டும் நம்ம வரிசையாக பார்ப்போம். அதோட ஆசிரியர் பற்றி பார்ப்போம். இன்னும் தெளிவான விளக்கங்களோட பார்ப்போம். இதுக்கு வந்து நோட்ஸும் வந்து இருக்குது. நோட்ஸ் வந்து பிடிஎஃபாகவும் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன்.